ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராண்டான ஸ்லீவு நம்ம வங்கி மாடலுக்கு கிராண்டாக ஒரு ஸ்லீவ் ஒர்க் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய டிசைனையுமே நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி ஈஸியாக போடுறதுங்கிறத பற்றி நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதோட ஸ்லீவ் வந்து ஒரு 7 இன்ச்சு இருக்கும். அந்த 7 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வேணால் நம்ம தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம விட்டுருக்கலாம். மேலே வந்து ஃபுல் ஒர்க்கு நம்ம பண்ணிக்கிறலாம். ஏன்னா கரெக்டான அளவில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். தையலுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறலாம். இப்போ ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைனில் வந்து ஜரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்லீவோட முனக்கையில் வழக்கம் போல் நம்ம எப்பயும் போல் 4 லைன் ஜரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில்க் த்ரெட் வந்து இதோட சாரீ வந்து க்ரீன் கலரு. ஸோ க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்து நம்ம மடக்கி போடுறோம். க்ரீன் கலர் த்ரெட்டு நம்ம காட்டும்போது நம்மளுக்கு ஸ்லீவ் இன்னும் நல்லா அழகாக எடுத்து காட்டும். ஸோ அதனால் 2 லைன் சில்க் த்ரெட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். நம்ம எப்போயுமே மிஷினில் வந்து நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நம்ம லைன் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஒரு சிலர் வந்து லைனே கொடுக்காமல் அவங்க ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் அடிபடும், பாசி இது டேமேஜ் ஆகும். நம்ம கடைசி அந்த பாசியை வந்து நம்ம அங்கிட்ட லாக் பண்ண வேண்டியது வரும், கொஞ்சம் உருவிட்டு போயிடும். அதை நம்ம லைனில் தைக்க வேண்டியது வரும். நம்ம இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாசி எதுவுமே டேமேஜ் ஆகாது. கையும் பார்க்க நல்லா ஸ்லீவ் வந்து நீட்டாக தெரியும். மிஷினில் அடிக்கிற போதும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இடைஞ்சல்லாமல் நம்ம நீட்டாக தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைனை போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுகர் பீட் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த சாரீ வந்து காப்பர் பார்டரு. ஸோ காப்பர் சுகர் பீடு வந்து ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்குறோம். இதை வந்து நம்ம வங்கி மாடல் காட்டுறதுக்கு நம்ம எப்படி வரைகிறோம், எந்த மாதிரி கொண்டு போகிறோன்னு பற்றி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம இடையில சொல்கிற 6 ட்ரிக்ஸும் உங்களுக்கு தெரியும். 6 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு இமேஜை பார்க்கும்போது அந்த இமேஜ்லேருந்து நம்ம எப்படி அந்த டிசைன் கொண்டு வரோங்கிறத பற்றி தான் நம்ம காட்டுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 mm பீடு, ஒரு 4 mm பீடுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு எப்படி வங்கி வரைகிறோமோ அதே ஷேப்புக்கே நம்ம வங்கி வரைஞ்சிக்கிட்டு அதுலேயும் நம்ம பீடு கொடுத்துடலாம். அது எப்படி வரைகிறோன்னு பாருங்கள். பீடு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு சென்டர் நான் மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் 7 இன்ச்சு, ஸோ மேலே 4 இன்ச்சு இருக்கும். சென்டரில் 3 இன்ச்சு, சைடில் வந்து 2 இன்ச்சு. நான் தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு கேப் விட்ருக்கேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச்சுலேருந்து நம்ம சென்டருக்கு ஒரு 3 இன்ச்சு வரைஞ்சோம் இல்லையா, மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அப்படியே லைனை ஏற்றுறோம். அப்படியே பெண்டாக ஏற்றும் போது நம்மளுக்கு ஒரு வங்கி போட்ட மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஒர்க்கு வந்து பாருங்கள், இப்போ பார்த்தாலே தெரியும். கீழே ஸ்லீவ் வந்து லைன் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோம். மேலே ஒரு 3 இன்ச்சுக்குலேருந்து இந்த கீழே 2 இன்ச்சுக்கு நம்ம ஏற்றி கொண்டு போயிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு வங்கி மாடல் வந்து நம்மளுக்கு தெரியுது, வங்கி ஷேப்பு வந்து. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்லேயும் இந்த டிசைன், இந்த எட்ஜை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறலாம். அதுக்காண்டி இன்னொரு லைன் சுகர் பீடு வந்து 4 mm பீடும் சுகர் பீடும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப கீழே லைன் வந்து நல்லா கெட்டி ஒர்க்காக தெரியும். அதுக்கப்புறம் மேலே நம்ம இதே லைன் வந்து நம்ம மேலே கொடுக்கும்போது கீழே எட்ஜ்லேயும் கெட்டியாக தெரியும், அந்த வங்கி ஷேப்பும் கெட்டியாக தெரியும், இடையில நம்ம பண்ணுற ஒர்க்கும் ரொம்ப அழகாக தெரியும்.
அதுக்கு தான் இந்த 2 லைன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இப்போ ஒரு ஃபோரம் பீடும் ஒரு சுகர் பீடும் வைக்கும்போது ஸ்லீவோட எட்ஜு வந்து கெட்டி ஒர்க் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம வங்கி மாடலுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஸ்லீவில், அதுக்கும் சுகர் பீடும் ஃபோரம் பீடும் நம்ம கொடுக்குறோம். அந்த ஷேப் எப்படி எடுத்துருக்கோமோ அதே மாதிரியே அந்த ஷேப்புக்கே நம்ம கொண்டு போகணும். சென்டரில் எட்ஜுக்கு மட்டும் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக கிடைக்கும். நம்ம இந்த ஸ்லீவோட ஹைலைட்டே நம்ம அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக எடுக்கிறதுல தான் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கூம்பு மாதிரி நல்லா அந்த ஸ்ட்ரைட் வளைஞ்சு நல்லா அழகாக தெரியும். அதுதான் அந்த வங்கி மாடலுக்கு அழகேவும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், செகண்டும் நம்ம கீழே ஸ்லீவ் எட்ஜில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபோரம் பீடும் ஒரு சுகர் பீடும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். அப்போ தான் கீழே இருக்கிற ஒர்க்கு அப்படியே மேலே நம்மளுக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம வேறு எதுவும் நம்ம டிசைன் பண்ணாலும் கீழே என்ன பண்ணுறோமோ அதே ஒர்க்கே அந்த லைனுக்கும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சேமாக அழகாக தெரியும். கீழே இருக்க லைனை நம்ம குறைச்சோம் மேலே ஏதாவது குறைச்சோம் நம்ம கொடுத்தாலும் அது அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ நம்ம எட்ஜில் என்ன கொடுக்குறோமோ அந்த லைனை அப்படியே நம்ம மேலே கொடுத்துடலாம். இது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் நம்ம கற்பனைக்கு நம்ம மாற்றி போட்டுக்கரலாம், நம்ம விருப்பம்தான். நான் கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸுங்கிறதுனால ஃபோரமும் சுகர் பீடும் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வேறு எதுவும் நீங்கள் ஃபில் பண்ணனாலும் வேறு மாதிரி நீங்கள் பீடை கொண்டு போனாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஸ்டோன் வச்சு ஸ்டோனை சுற்றி பீடு வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போகலாம். இது அர்ஜென்ட் ப்ளவுஸு சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணி முடிக்கணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி லைனை சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம், ஒன்லி லைன் மட்டும்தான். ஸோ இது நீங்கள் படம் வரையவோ எதுவுமே நீங்கள் தேவையில்லை. நம்ம டிசியை வச்சு நம்ம வரையும்போது நம்ம போடும்போது வரைகிறது தான். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம எப்பயுமே ட்ரேசிங் ஷீட்டோ கார்பன் பேப்பரோ வச்சு வரைஞ்சிட்டு நம்ம செய்ய மாட்டோம், அப்படியே போட தான் நம்ம வரைவோம். அதனால் பிகினர்ஸ் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு கிடைக்கும். நான் எப்பயுமே ட்ரேசிங் ஷீட்டு கார்பன் பேப்பரை வச்சு படம் வரைய மாட்டோம், தேவைப்படுற இடத்துக்கு மட்டும்தான் வரைவோம். மீதி ஃபுல்லாக டிசியை வச்சு அப்போக்கப்போ நம்ம போடும்போது அந்தந்த இடத்துக்கு தேவைப்படுறத சின்னதாக படம் வரைஞ்சி கார்பன் ஷீட்டு வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். தேவைப்படுற இடத்துக்கு இந்த மாதிரி டிசி வச்சு வரைகிற இடத்துக்கு டிசி மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், கீழே இருக்க லைனையும் நம்ம மேலே கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கோதுமை பீடை வந்து சென்டராக 2 வி கொடுத்து சென்டராக ஒன்று வச்சுக்கிடுவோம். அப்போ தான் அந்த சென்டர் லைன் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம வங்கி போட்டோம் அப்படின்னா அந்த சென்டரில் கடைசியாக ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா கொஞ்சம், அதுக்காண்டி நம்ம அந்த சென்டரை மட்டும் தனியாக காட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கோதுமை பீடு எப்படி இருக்கோ சாய்வாக அதே மாதிரி அந்த சைடு நம்ம சாய்வாக கொண்டு போயிடுவோம். இந்த லைன் வந்து எப்படி சாய்வாக இருக்கோ இதே மாதிரி இந்த பக்கமும் சாய்வாக கொண்டு போயிடுவோம். இப்போ நான் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். பாருங்கள், இந்த கோதுமை பீடு எப்படி சாய்வாக இருக்கோ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம இப்படியே சாய்வாக கொண்டு போயிடுவோம். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் அழகாக தெரியும், ஒன்று போல் சாய்வாக தெரியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதும் நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி சாய்வாக வைக்கிறது அதை விட அழகாக தெரியும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை சாய்வாக வரல எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் நேராக வைக்கிறனாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம விருப்பம் தான், டிசைனை வந்து நம்ம எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். நம்மளுக்கு பார்க்க நீட்டாகவும் அழகாகவும் இருந்தாலே போதும். கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கேட்குற ரேட் வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பார்க்க நல்லா லுக்காக கிராண்டாக இருந்தால் போதும். அதை நம்ம எப்படி வேணாலும் அந்த டிசைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சாய்வாக வைக்கவும் இந்த இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த கோதுமை பீடு பக்கமும் நம்ம அதே சாய்வுக்கே நம்ம கொண்டு போயிடுவோம். நல்லா கிராஸாக இழுக்கும்போது ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு இழுங்க, பீடு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம இழுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி இந்த லைன் முழுக்க நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அழகாக வந்துடும் நம்மளுக்கு. இப்படி படம் வரையாமல் போடுற டிசைன் வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து
படம் வரையணும் வைக்கணும் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மலப்பாக தெரியும். இந்த மாதிரி நம்ம வெறும் லைன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா கிராண்ட் லுக்கில் கொண்டு வந்துடலாம். இதில் நான் எண்டில் வந்து பேக் நெக் டிசைனும் காட்டுறேன், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது கட்டாயம் நம்ம ஒரு 2.5லேருந்து 3 ரேஞ்சுக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுமே ஒரு 2 டேஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் வந்து 2 டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேட் வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாகவே அமையும். மெட்டீரியலும் நம்மளுக்கு அதிகமாக செலவாகாது. மெட்டீரியல் சார்ஜும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணலை. சுகர் பீடு, 4mm பீடு, கோதுமை பீடு இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, ஜரி தான். அதனால் நம்மளுக்கு மெட்டீரியல் சார்ஜுமே அதிகமாக வராது. இந்த டிசைன் வந்து நீங்கள் பிகினர்ஸ் நல்லா சூஸ் பண்ணி போடலாம். கிராண்ட் லுக்கில் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. இப்போ இந்த பக்கம் சைடு வந்து இந்த பக்கம் பார்த்தோம், அந்த பக்கம் அந்த சைடும் நம்ம போட்டுட்டோம். இப்போ கீழே லைன் நல்லா பார்த்துட்டிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே தான் இப்படி கீழே எப்படி லைன் இருக்கோ அதே தான் நம்ம மேலே கொண்டு போக போகிறோம். இப்போ கீழே இந்த பக்கம் சாய்வாக இருக்கா, ரைட் சைடு சாய்வாக இருக்கிறதுனால மேலேயும் பாருங்கள் ரைட் சைடு சாய்வாகவே கொண்டு போகிறோம். நம்ம சென்டரில் போய் நம்ம இதே மாதிரி 2 வி வச்சு 1 வச்சு நம்ம சென்டரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஸ்டார்டிங் வந்து இந்த கீழே உள்ள லைன் ரைட் சைடு சாய்வாக இருக்கிறதுனால மேலேயும் அதே மாதிரி ரைட் சைடு சாய்வாகவே கொண்டு போயிடுறோம். கீழே எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரியே நம்ம மேலே கொடுக்கும்போது கரெக்டாக ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று போல் ஒர்க் கொடுக்கும்போது நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும், அழகாக தெரியும். நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள் நீங்களே ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைப்பீங்க. சென்டருக்கு வரும்போது மட்டும் நம்ம இதே மாதிரி இப்போ சென்டரில் வந்து 3 பீடு வச்சோமா, இதுக்கு வந்து ஒரு 5 பீடு வச்சோம்னா தான் நமக்கு சரியாக வரும். ஏன்னா நம்ம சென்டர் வந்து ஷார்ப்பாக கொண்டு போயிருக்கோம் இல்லையா, சென்டரில் 3 அதுக்கப்புறம் ஒரு 2 வச்சோம்னா நம்மளுக்கு அந்த டைரக்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது சென்டர் வர்றோம் பாருங்கள், நம்ம கீழே லைனில் எப்படி நம்ம வி வச்சோமோ அதே மாதிரி 3 கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம சென்டர் கொடுக்கும்போது நல்லா பாயிண்ட் வந்து டிப்பாகவும் நல்லா அழகாகவும் தெரியும். கீழேயும் நம்ம சென்டர் கொஞ்சம் எட்ஜு கூட கொடுத்துருக்கோம், அதே மாதிரி மேலே உள்ள லைனையும் நம்ம எட்ஜு கூட கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரிஜினல் வங்கி போட்ட மாதிரி டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இந்த கீழே நம்ம எப்படி ஷேப் கொடுத்தோமோ அதே ஷேப்புக்கே நம்ம கொண்டு போயிடலாம். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா 1 மட்டும் 5 2 வி 1 வர்ற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரக்ஷன் கொஞ்சம் மாறிக்கிறோம். நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் சாய்வாக கொண்டு போயிடலாம். நம்ம இந்த லைனை வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழ் லைனும் மேல் லைனும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு இடையில இருக்கிற டிசைனை வந்து இடையில இருக்கிற இடத்த நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே புட்டா வந்து நல்ல பெரிய புட்டாவாக எப்படி நெருக்கமாக கொடுக்குறதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கிராண்ட் லுக்கில் நம்ம கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இந்த லைனை வச்சு முடிச்சுட்டு இடையில கேப்புக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த சென்டர் கேப்புக்கு கரெக்டாக சென்டரில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ரவுண்டு ஸ்டோன் ஒட்டிட்டு சுற்றி திலகம் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி மேலே எட்ஜுக்கும் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நம்ம அந்த வார்ச் எப்படி போகுதோ அதே மாதிரியே மேலே லைனில் ஒன்றும் கீழே அந்த பெண்டு எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த பெண்டுக்கே வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 சென்டரில் 1 நம்மளுக்கு 5 கிடச்சிருக்கு. அது போக நடுவில் உள்ள அந்த கேப்புக்கு வந்து க்ரீன் கலர் ஸ்டோனும் திலகம் ஸ்டோன் பிங்க் கலர்லேயும் நம்ம சுற்றி ஒட்டியிருக்கோம். அது வந்து இந்த நம்ம வங்கியிலலாம் நடு சென்டராக ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த டிசைனுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீடு கொடுத்துட்றோம். அதை சுற்றி நம்ம ஒரு கோதுமை பீடும் சுகர் பீடும் நம்ம வைக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம அதிகமாக கோதுமை பீடு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது கோதுமை பீடு ஒரு பஞ்ச் வாங்கினாலே உங்களுக்கு சரியாக போகும்.
இப்போ இதை நம்ம சுற்றி கொடுக்கும்போது ஒரு சூரியன் பூ மாதிரி நம்மளுக்கு நல்லா அழகாக தெரியும். இந்த புட்டா வந்து நம்மளுக்கு பெருசாகவும் இருக்கும், இடத்த அடைக்கவும் செய்யும், பார்க்க அழகாகவும் தெரியும். ஏன்னா நம்ம கோதுமை பீடு அதிகமாக லைனில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம புட்டா கொடுக்கணும். ஸோ அதை சேவ் பண்ணி நம்ம புட்டா கொடுக்கும்போது டிசைன் வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு வரும். புட்டாவோட சைஸும் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும். அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வைக்கும்போது ஒரு சூரியன் மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிரும். இதே மாதிரியே நம்ம அங்கிட்ட ஒட்டியிருக்க ஸ்டோனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வச்சிடலாம். இது போக நம்ம இருக்கிற கேப்பில் மறுபடியும் ஏதாவது சின்ன புட்டா வந்து நம்ம சூஸ் பண்ணி வைப்போம். அப்போ தான் ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக தெரியும். நம்மளுக்கு எங்கிட்ட ஒட்டியிருக்க ஸ்டோன் வந்து காயிற வரைக்கும் நம்ம இந்த வேலையை நம்ம பார்க்கலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம சென்டருக்கு போகும்போது அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த கம் காயிற டயத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த சைடு நம்ம ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு புட்டா வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புட்டா நல்லா பெருசாக அழகாகவும் இருக்குது பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வர்ற புட்டாஸ் எல்லாம் நம்ம கொண்டு வைக்கலாம். அது மாதிரி அந்த எட்ஜில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு திருப்புங்க, இல்லைன்னா கரெக்டான ஷேப்பில் நிற்காது, டைரக்ஷன் வந்து திரும்பும். அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போங்க. அந்த சூரியன் மாதிரி நம்ம அடுத்தடுத்து கொடுக்குறோம் இல்லையா, நான் அந்த இதை சொல்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த கோதுமை பீடு எடுங்க. அந்த ஷேப் வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கும். இல்லைன்னா டைரக்ஷன் வந்து மாறும் இங்கிட்ட அங்கிட்டும். இது மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டோனையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் உள்ளதுக்கும் நம்ம சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டோனை சுற்றியும் கரெக்டான ஷேப்பில் இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி கரெக்டாக கொடுத்துருக்கோம். சென்டரில் உள்ள ஸ்டோனுக்கும் நம்ம ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். சென்டர் டிசைன் கரெக்டாக வந்திருக்கு. மேலே பாருங்கள், புட்டா வந்து 5 புட்டா வச்சோம். 5 புட்டா நல்லா பெருசாக இருக்குது. இடையில உள்ள கேப்புக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு ஒரு க்ரீன் கலர் ஸ்டோனை ஒட்டி அந்த க்ரீன் கலர் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ புட்டா வந்து நம்மளுக்கு கிராண்டாக இருக்குது. இப்போ இடையில இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு பிளாங்காக இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா, நம்ம நூடுல் ஸ்டிச்சு வந்து நம்ம போடலாம். பானி ஸ்டிச்சுன்னு நம்ம இதை ஸ்டிச்சை வந்து சொல்லலாம். நம்ம saree கலர் க்ரீன் கலருங்கிறதுனால இந்த க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்து சும்மா ஷேப்லெஸ்ஸாக வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம கொண்டு போகும்போது அங்கங்கே ஒவ்வொரு சுகர் பீடு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். சுகர் பீடு கொடுக்கும்போது கொஞ்சம் ஷைனிங் கிடைக்கும். அந்த இடம் ஒரே பச்சையாக இல்லாமல் அந்த பச்சையும் கோல்டும் கொஞ்சம் கலந்த மாணிக்க தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம சுகர் பீடு கொடுக்குறோம். இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள், அந்த நம்ம கொடுக்குற பானி ஸ்டிச்சில் ஒரு பீடு கொடுத்து நம்ம பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். இதே இது நம்ம ஜமிக்கியும் யூஸ் பண்ணலாம். ஜமிக்கி வந்து நல்லா கில்டரிங்காக இருக்கும், ஷைனிங்காகவும் கிடைக்கும். நான் கஸ்டமர் வந்து ஜமிக்கி வேண்டான்னு சொன்னதுனால நான் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். சுகர் பீடுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள், அந்த க்ரீன் கலர் த்ரெட்டோட பீடும் சேர்ந்து நம்மளுக்கு அழகாக வந்திருக்கும். பானி ஸ்டிச் வந்து எப்பயுமே நம்ம வரைஞ்சி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கை எங்கிட்டு வளையுதோ அந்த பக்கத்துக்கு நம்ம நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு கொண்டு வந்தால் போதும். அது நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஷேப்லெஸ்ஸாக போட்டால் தான் அதோட அழகேவும். நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு மட்டும் நம்ம கொண்டு போகணும். ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் நல்லா பெண்டு கொடுத்து ஒரு 4 ஸ்டிச்சுக்கு ஒரு தடவை பெண்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக வரும். இது வந்து நம்ம ஆரி கிளாஸ்லேயும் நம்ம போட்டிருக்கோம். பானி ஸ்டிச்சு தெரியாதவங்க ஆரி கிளாஸ் வீடியோவும் நான் ப்ளேலிஸ்ட்டில் தனியாக போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். பானி ஸ்டிச் போடுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆரி ஒர்க்கில் வந்து. இது வந்து நம்ம எந்த இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுவும் நம்ம ஜரியில் போடுறத விட அந்த saree கலரு இல்லை கான்ட்ராஸ்ட்டு கலரு இந்த மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டு காட்டும் போது தான் ரொம்ப அழகாக தெரியும், நம்மளுக்கு எடுத்து காட்டும் டிசைனையேவும். இப்போ பாருங்கள், ஷேப்லெஸ்ஸாக வளைஞ்சு நெளிஞ்சு தான் கொண்டு போகிறோம். நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீன் கலர் த்ரெட்டோட அந்த பீடு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கு. ஸ்ட்ரைட்டாக மட்டும் லைன் போகாமல் பெண்டு கொடுத்து நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு கொண்டு போகலாம், ரொம்ப அழகாக கிடைக்கும்.
இதில் நம்ம ஜமிக்கு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா சைனிங்காக இருக்கும். நம்ம சுகர் பீடு தான் கொடுக்குறோம், அதுவுமே நம்மளுக்கு அழகாக தான் இருக்குது. இந்த ஸ்லீவ் முடித்த பிறகு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சுமே நீங்கள் பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது சேப்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வளைஞ்சி எப்படி வேணாலும் போடலாம். அந்த ஸ்டிச்சு அழகாக தான் வரும் நம்ம எப்படி போட்டாலும். சில்க் த்ரெட்டு மட்டும் பிரியாத அளவுக்கு 2 த்ரெட்டையும் சேர்த்து கையில் பிடிச்சிட்டு நீங்கள் போடுங்க. சில்க் த்ரெட் வந்து பிரியாது. நிறைய பேர் டவுட் வந்து இதில் தான் கேட்பீங்க, இந்த சில்க் த்ரெட் வந்து எங்களுக்கு பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு. சில்க் த்ரெட்டை வந்து 2யும் ரேஸாக திரித்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நூல் வந்து பிரிஞ்சு வராது. அது மாதிரி நம்ம இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு இழுங்க. லூஸ் விட்டு இழுத்திங்கன்னா அந்த நூலும் நம்மளுக்கு திரிகள் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நான் போடும்போது நான் ஃபாலோ பண்ண ட்ரிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம பானி ஸ்டிச் போடவும் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. அந்த வங்கியை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். மேலே கொடுத்துருக்க புட்டாவுமே நம்மளுக்கு அழகாக இருக்குது. இந்த கோதுமை பீடுமே நம்ம ஒரே ஷேப்பாக கொடுக்கவும் ஒன்று போல் சாய்வாக கொடுக்கவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பேக் நெக் டிசைன் பாருங்கள். பேக் நெக்லேயும் நம்ம ஒன்றுமே பண்ணலைங்க. ப்ளவுஸ் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு வெறும் லைனு தான் கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் கொடுத்துருக்க அதே கோதுமை பீடை சாய்வாக நம்ம கொடுத்துருக்கோம். நெக்கில் பாதியில் சென்டரில் 2 வீ கொடுத்து ஒன்று வச்சுட்டு அந்த பக்கம் சாய்வு, அந்த பக்கமும் இந்த பக்கம் சாய்வில் இந்த பக்கமும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹேங்கிங்ஸ் தொங்க விட்ருக்கோம். நல்லா சாக்லேட் பீடு வந்து நெருக்கமாக நம்மளாம் தொங்க விட்ருக்கோம். ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்ட் லுக்கில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் கூட நீங்கள் ரேட் பேசலாம். கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கிராண்டாக இருந்தால் நம்ம என்ன ரேட் சொன்னாலும் அவங்க தரத்தான் செய்வாங்க. பார்க்க நல்லா லுக்காக நீட்டாக மட்டும் இருந்தால் போதும். சிம்பிள் ஒர்க்கு தான். 2 டேஸில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கலாம். பேக் நெக்கும் கெட்டி ஒர்க்கு, ஸ்லீவ்லேயும் நம்ம வங்கி மாடலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்ததுனால நல்லா எடுப்பாக நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து அமுக்கி அந்த சுகர் பீடு கொடுக்கவும் அங்கங்கே சுகர் பீடு மட்டும் நல்லா கிளிட்டரிங்காக தெரியுது பாருங்கள். க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து அமுங்கி காட்டுது. ஸ்லீவ் நல்லா கிராண்டாகவும் நல்ல லுக்காக அழகாக வந்துருச்சு. இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ஓகே பாய்.